knowing the secrets. ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், சார் நாங்கள் புதுசாக ஒரு வீடு வாங்கினோம். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் இவர் வந்து டெய்லி வேலைக்கு வச்சுக்கோங்க, கம்மி சம்பளம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் டெய்லி வருவார், ஒரு ரூம்குள்ளே போயிட்டு சில இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் கிளம்பிடுவார். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கிறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் இருக்கும். அடுத்த நாள் வருவார், மறுபடியும் அந்த ஒரு ரூம்குள்ளே போய் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு வருவார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் இருக்கிற சூழ்நிலையாக மாறி போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளாக வந்து க்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்க, நீங்கள் அந்த ரூமில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா, இல்லைங்க அங்கே போகல, உள்ளே போனோம்னா ஏதோ இருட்டாக இருக்க ஒன்றும் போகல அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறமா போயிட்டு அங்கே போய் லைட் அடித்து பார்த்தோம்னா அது ரொம்ப சிம்பிள். அது ஒரு ஸ்விட்சிங் ரூம், மெயின் பவர் ஹவுஸே அதுதான். அங்கே ஆயிரக்கணக்கான சுவிட்ச் இருக்குது. அந்த ஒவ்வொரு சுவிட்சும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைட்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அப்போது இவர் பாட்டில் உக்காந்துக்கிட்டு இந்தந்த நாளைக்கு இப்படியெல்லாம் எஃபெக்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன். அப்போது ஏதோ ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் உண்மையாலுமே இந்த மேஜிக் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப சிம்பிளாகி போயிடும். நமக்கு இந்த எஃபெக்ட் வேணும்னா இந்தந்த சுவிட்செல்லாம் தட்டினா போதும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டேலி வந்து எனக்கு வந்து சிம்பிளிஃபைடாக இருக்கணும், சீக்கிரமாக கற்றுக்கிற மாதிரி இருக்கணும், இந்த கோர் பாயிண்ட்டை பிடிச்சிக்கணும். ஏன்னா இப்போ வந்து எதையுமே 13 வயசுக்கு அப்புறம் யாராலையும் மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. படிக்கணும், எவ்வளோ ஞாபகம் இருக்குதோ அவ்வளோ இருக்கும். எந்த வேலையை திரும்ப திரும்ப செய்கிறோமோ அது மைண்டில் இருக்கும். அப்போ என்ன ஆகும், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த வேலை பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக வேலை தன்னால் நடக்கும், அவ்வளவுதான். இதில் வந்து புத்திசாலித்தனத்துக்கோ எதுக்குமே இங்கே இடமே கிடையாது. நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ரூட் என்ன, சீக்ரெட் என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட்டு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணோம். டேலியில் நிறைய புக்கெலாம் வாங்கி பார்த்தோம். 700 பக்கம்லாம் புக்கு இருக்குங்க. அது வாங்கி அந்த 700 பக்கம் புக்கை ஒரு ஆள் படித்தார்னா 6 மாதம் படிக்கலாம். 6 மாதம் படிக்கும்போது ஃபஸ்ட்டு பக்கத்தில் என்ன படித்தோங்கிறது மறந்து போயிடும். மறுபடியும் இன்னொரு முறை படிக்கிற மாதிரி ஆகிப்போயிடும். அப்படி இல்லாமல் மொத்த சீக்ரெட்டையும் சிம்பிளிஃபைடாக நம்ம வந்து என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக டேலிங்கிறது ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே சமயத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா, 700 பக்கத்து புக்கையோ இல்லை 20 மணி நேரம் ட்ரைனிங்கோ டேலி கொடுக்கக்கூடாது. சிம்பிளிஃபைடாக கொடுக்கணும். ஒரு 2-3 மணி நேரம்னாலும் சரி, அதை யூஸ் பண்ணி அவர் என்ன மாதிரினாலும் அந்த டேலியை வேணுங்கிற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மாற்றி அவர் டக்குன்னு உபயோகப்படுத்த தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, முக்கியமாக 2 விஷயத்தை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லி கொடுத்தோம்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னம்னா அதை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி வேணாலும் அந்த டேலியை உபயோகப்படுத்திக்குவாங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ முக்கியமாக முதல்ல அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். அதை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இது வரைக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்த கிளாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவே போதும். எப்படி வந்து கேட்வே ஆஃப் டேலி இருக்குது, எதுக்குள்ளார போனோம்னா வவுச்சர் என்ட்ரி எப்படி இருக்குது, என்ட்ரிலாம் எப்படி இருக்குது, ரிப்போர்ட்லாம் எப்படி இருக்குது, எதுக்குள்ளார என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், வேலை முடிஞ்சுது. பட் இதுக்கு மேலே அதை நமக்கு வேணுங்கிற மாதிரி எப்படி செட்டப் பண்ணிக்கிறது, எப்படி ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறதுங்கிறது மட்டும்தான் மெயினான ஒரு விஷயம். அதை தான் நெக்ஸ்ட்டு 2 கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சீக்ரெட்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் மாதக்கணக்கில் படிக்கிற விஷயத்தை இல்லை மணிக்கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ ட்ரைனிங்கை நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். வாங்க அடுத்த கிளாஸில், அடுத்த 2 கிளாஸில் டேலியினுடைய சீக்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்னுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும். இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க. இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க. கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.